வணக்கம் குழந்தைகளே. இன்றைக்கு நாம் கேட்கப் போகும் ஒரு அழகான கதை, சிங்கக்குட்டி கதை, தன்னம்பிக்கையின் சக்தி பற்றிய கதை. வாருங்கள், கதைக்குள் செல்வோம். காடு மற்றும் குட்டி. ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் நிறைய மிருகங்கள் வாழ்ந்தன. அந்த காட்டில் ஒரு சின்ன சிங்கக்குட்டி பிறந்தது. அது ரொம்ப அழகா இருந்தாலும் ரொம்ப பயந்த குழந்தை. சின்ன சத்தம் கேட்டாலே நடுங்கும். பயந்த வாழ்க்கை. மற்ற குட்டிகள் எல்லாம் விளையாடும், ஓடும், உருமும். ஆனா இந்த குட்டி மட்டும் ஒரு மூலையில் உட்காரும். எனக்கு பயமா இருக்கு. நான் பலவீனம். ஒரு நாள் பெரிய சத்தம். அது பயந்து ஆடுகளோட ஓடிப்போச்சு. ஆடுகளுடன் வாழ்வு. அந்த நாள் முதல் அது ஆடுகளோடேயே வாழ்ந்தது. புல் சாப்பிட்டது, மேன்னு சத்தம் போட்டது. அது நினைச்சது, நானும் ஒரு ஆடுதான். வருஷங்கள் போச்சு. உடம்பு பெரிய சிங்கம், மனம் இன்னும் பயந்த குட்டி. ராஜா சிங்கம். ஒரு நாள் ஒரு பெரிய ராஜா சிங்கம் வந்தது. அது பார்த்தது, ஒரு சிங்கம் புல் சாப்பிடுது. என்ன இது? நீ யார்? நான் ஒரு ஆடு. ராஜா சிரிச்சது. இல்ல, நீ சிங்கம். குளம் மற்றும் உண்மை. ராஜா அந்த சிங்கத்தை குளத்துக்கு கூட்டிட்டு போனது. தண்ணீரை பார். அது பார்த்தது, ஒரு பெரிய சிங்கம். இது நானா? ஆமாம், அதுதான் நீ. அப்போதான் உண்மை புரிஞ்சது. உருமல். ஒரு முறை உருமு. முதலில் பயம். மே. இல்ல, தைரியம். கண்களை மூடி. ஓர். காடு முழுக்க அதிர்ந்தது. இது நானா? புதிய வாழ்க்கை. அந்த நாளிலிருந்து அது மாறியது. பயமில்லை, தைரியம். நல்ல தலைவன். அது உண்மையான சிங்கமா வாழ்ந்தது. குழந்தைகளே, உங்களுக்குள்ளும் சக்தி இருக்கு. நம்பிக்கை வைங்க. வெற்றி பெறுவீங்க.